நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜூன் மாதத்தோட ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு நவமி திதியில உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிரீத்தி நாமயோகத்துல கரசை கர்ணத்துல இந்த மாதம் பிறக்க போகுது. இந்த மாசத்தோட கிரக நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துல எந்த கிரகமும் இல்லை, ரிஷபத்துல புதன், குரு, சுக்கிரன், சூரியன், கன்னியில கேது, கும்பத்துல சனி பகவான், மீனத்துல செவ்வாய், ராகு, சந்திரன். சரிங்களா? சூரியன் ரோகிணி நட்சத்திரத்துல, சந்திரன் உத்திரட்டாதியில, செவ்வாய் ரேவதியில, புதன் கிருத்திகையில, குரு கிருத்திகையில, சுக்கிரன் ரோகிணியில, சனி பூரட்டாதி நட்சத்திரத்துல, ராகு பகவான் ரேவதியில, கேது பகவான் கஸ்தத்துல. இதுதான் இந்த மாசத்துடைய கிரக நிலைகள். இப்ப நம்ம மேஷ ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். மேஷ ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா ராசிநாதனான செவ்வாய் எங்க இருக்காருன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இப்போ 12ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா நம்ம என்னதான் யாருக்கு நல்லதே செஞ்சாலும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்க செய்யறது எல்லாமே பலன் இல்லாம போயிடும். அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பலன் கொடுக்காது, மற்றவங்களுக்கு பலன் கொடுக்கும். அப்ப அதாவது ராசி அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கும்போது தூரதேச பிரயாணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஏதாவது அசையாத சொத்தோ அல்லது ஏதோ ஒண்ணுல நமக்கு ஒரு இருக்கக்கூடிய பிரச்சனை சால்வ் ஆகும். ஏன்னா அவரே 8ஆம் அதிபதியாகி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறப்ப என்னன்னா எதிர்பாராத விதமா ஒரு சொத்தை நம்ம விரயம் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அதே மாதிரி இந்த டைம் கொஞ்சம் உடல் நலத்துல ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் மேஷராசிக்காரங்க. தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும். ஏன்னா அதாவது இந்த மாசம் பாத்தீங்கன்னா ராகு 12ஆம் இடத்துல இருக்காரு. எதிர்மறை சிந்தனைகள் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். பிளஸ் ராசி அதிபதியும் அங்கேயே இருக்கிறதுனால அதிகமான எதிர்மறை சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். எதை யோசிச்சாலும் தப்பு தப்பாவே யோசிக்கிற மாதிரி, எதை செஞ்சாலும் நம்மளால முடியாதோ அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். அடுத்தது 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல பாருங்க, புதன், குரு, சுக்கிரன், சூரியன் 4 கிரகம் 2ஆம் இடத்துல இருக்கு. அப்ப 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பண வரவை சூப்பரா கொடுக்கும். ஏன்னா 2 கூடையவர் 7 கூடையவர் 2ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கும் போது கண்டிப்பா பண வரவு இந்த மேசராசிக்கு இந்த மாசத்துல சூப்பரா இருக்கும். இவங்களுடைய வாக்கு அருமையா இருக்கும், பேச்சு சிறப்பா இருக்கும், வாழ்க்கை துணை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, பார்ட்னர், நண்பர்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு பெரிய ஒரு அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி தாயாருடைய அரவணைப்பு, தாயாருடைய சப்போர்ட்டு, இது எல்லாமே இந்த காலத்துல இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்கும். ஆனா என்னன்னா அப்பப்போ தாயாரோட சில வாக்குவாதங்கள் வரும். ஏன்னா அங்க 4ஆம் அதிபதி அங்கேயே இருக்காரு, 2 கூடையவரும் அங்கேயே இருக்கிறதுனால ஏதாவது ஒரு 2 பேத்துக்குள்ள ஒரு இடையில ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, வாக்குவாதங்கள் வரும். அதே மாதிரி 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது வீடு, வாகனம், சொத்து இது மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே செயல்படுத்தக்கூடிய நேரம் இந்த நேரம் தான். எந்த விஷயத்தை செஞ்சாலும் உடனே செயல்படுத்திடுங்க. ரொம்ப நாளைக்கு தள்ளி எல்லாம் போட வேண்டாம், நினைச்சா செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்துல நீங்க இருந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல கடன் கொடுத்துருந்தீங்கன்னா திரும்பி கண்டிப்பா அந்த பணம் வந்து சேரும். அதே மாதிரி நீங்க கடன் வாங்கி இருந்தா அந்த கடனை கட்டுறதுக்கான அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா நமக்கு பண வரவு இருந்தாலே நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த கடனை கட்டிட்டே இருந்துருவோம். பணம் வரவு இல்லை அப்படின்னா தான் நமக்கு அந்த கடன் ஆகப்பட்டது நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி சூழ்நிலையை கொடுக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மேசராசிக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியான சூரியன் 2ஆம் இடத்துல, அதனால பூர்வ புண்ணியஸ்தானமும் நல்லா இருக்கும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். குழந்தைங்களால ஒரு வருமானம் கிடைக்கும். குழந்தைங்க மூலமா நமக்கு ஒரு நல்ல பேர், நேம், இது மாதிரியான விஷயங்கள் இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மேச ராசிக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கு. லாபஸ்தானம் தான், ஆனா அதுவே பாதகமா இருக்கார். அவர் குருவுடைய நட்சத்திரத்துல போறதுனால இந்த மாசத்துல உங்களுக்கு பெரிய அளவுக்கு விரயங்களை கொடுக்காது. கண்டிப்பா ஏதோ ஒரு தொழில்ல ஒரு நல்ல லாபம்
இந்த மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா உண்டு. கவலையே பட வேண்டாம். என்ன இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்பப்போ உடல் நலத்துல நமக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா அதுவும் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தாயாருக்கோ அல்லது சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகாம இருக்கிறது, இந்த மாதிரி வயிறு சார்ந்த உபாதைகளை கண்டிப்பா இந்த மாசத்துல நமக்கு கொடுக்கும். ஆக இந்த மாசத்துல மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பண வரவுக்கு உண்டான ஒரு அற்புதமான இந்த மாசம். நீங்க இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான். திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு படம் இருந்ததுன்னா வீட்டிலேயே வச்சு ஒரு 6 நெய் தீபம் போட்டு ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணி அதை ஒரு 10 பேத்துக்கு அன்னதானம் மாதிரி கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா இந்த மாசம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.